பிளேயர். நான் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். ப்ரோ பிளேயர் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கேம் தமிழில் பார்த்தீங்கன்னா பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். எதுன்னு கேட்டிங்கன்னா யூத் தஃப்ட் வார்ஸு செகண்ட் கேரக்டர் ரிலீஸ்டு அதுதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, இனிமேல் லென்த்தாக போடாதீங்கன்னு. நம்ம கார் எடுத்து ஸ்ட்ரைட் ரூட்லேயே போகணுமா? டே வேணாடா, ஸ்ட்ரைட் ரூட்டில் போனாலே இதாகுது. ஓகே வச்சு சூப்பர்ரா, நினச்சேன் இதுக்கு தான் நான் காரியை நிறுத்தினேன். அங்கே ஒருத்தன் ரோடு லக்ஸு ஒரே இடத்துல ரெண்டு பேரில் ஒரே ஒருத்தங்கிட்ட தான் இருந்தது. என்னடா காரில் இடிச்சதுக்கெல்லாம் கீழே விடுறீங்க? டே எல்லாம் அநியாயம்டா. காரில் இடிச்சதுக்கெல்லாம் கீழே விடுவாங்களா சாவாங்களா? கைஸ் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஏன்டா பிரேக் போடுறது சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிருக்காங்க. இங்கே ஏலியன் வேறு சுற்றிட்டு இருக்குது. பூஸ்ட் ஆன் மட்டும் வேகமாக போயிட்டு சிக்கன் கொடுவா, ஆனால் அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா வெறும் கிரியில் சிக்கன் அதான் சும்மா பேர் வச்சு டாய் ஹாய் வணக்கம்ப்பா. 3 பேர் டாக்ஸி இறக்கி அது பண்ணி இது பண்ணி 3 பேர் ராபரி. ஏலியனு உன் பேர் என்னடா? ஏலியன் உன் பேரை படிக்கணும். என்னது பபுள்ஸ் உன் பேர் எங்க? பபுள்ஸ் கிட்ட கவி பார்ப்போம். ஆமா டாய் இவனடா பூண்டு ஏலியனு வைரமேனா ஓடு. Wireman. Hi there. Hi. Hello, man. Update இது. இதெல்லாம் எதுக்காக எடுக்கிறேன்னா செகண்ட் கேரக்டர் ரிலீஸ் பண்ணும்போது பாம்பெல்லாம் வந்திருக்கு நிறைய. நம்ம தான் அதிகமாக நம்மளாம் பாம்பு தான் நம்ம இதெல்லாம் தேவைப்படும். எங்கடா வர சரியான இந்த டாக்ஸி இருக்குங்களாங்க, இந்த டாக்ஸி எடுத்து இங்கே போயிட்டு ஒரு வேலை செக் பண்ணியாச்சு. எவனும் போனேன் எவனும் இல்லையா? போன பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இங்கே யார் இருப்பா யார் இல்லைன்னு. அதனால் ஃபஸ்ட்லேருந்து எல்லா பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தீங்க. ஆனால் ஒரு டாக்ஸி ஒருத்த கூட டாக்ஸி கேட்கலையே. ரோட்டு வெறிச்சோறு பெருசோ அங்கே ஒருத்தர் இருக்கான். நல்ல வேலை ஒருத்தனாச்சும் கிடச்சானே. நம்ம கரெக்டாக போய் பிக்கப் பண்ணிடணும்னு கடைக்கிட்ட வேண்டி போகலாம். உட்காரு போகலாமா? நான் பின்னாடி சைடு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. போலீஸ் அங்கே போட்டானா? என்னங்க டாக்ஸி இருக்கிற இடத்துக்கே டாக்ஸிக்கு டே எங்கடா வளைகிறேன்? இங்கே 5 4 3 2 ஜஸ்ட் மிஸ்ல இறக்கி விட்டேன். எவ்வளோடா கொடுப்ப? எவ்வளோ கொடுப்பேன்? ஒருத்தனை இறக்கி விட்டாச்சு. ஒருத்தனை இறக்கி விட்டாச்சுங்க. நான் மேலே படிச்சுட்டு இருந்தேன் வரைக்கும். அதான் கொஞ்சம் எவனும் பேங்க் கிட்டே ஏறா வாடா. நம்ம டாக்ஸின்னு ஏறு போகலாமா? போகிற வழியில் கொஞ்சம் சம்பவம் தான் செய்வேன். பார்த்து வா தம்பி, சீட்டை லைட்டாக பிடிச்சிக்கன்னா இனிமேதான் கொஞ்சம் ஸ்பீடு ஏறும் காரு. இப்போ பாடுறா டாக்ஸி பறக்க போது இடத்துக்கு
ரீச் ஆயிட்டு என்ன ஜாம்பி பேசி பண்ணுறது டே வேணாண்டா நான் கேட்கவா போகிறேன் போ நீங்கள் அடுத்த சவாரி ரெண்டு பேரை இறக்கி விட்டேன் ஒரே ஒருத்தர் மட்டும் விட்டா போதும் ஒருத்தர் மட்டும் எங்கே இருக்கான்னு தெரியல போகிற வழியில் ரெண்டு பேரும் பார்த்தோம் ஒருத்தர் ஏற்றி கேஸ் வேறு ஆயிடுச்சு ஆனால் நான் ஓட்டுன வேகத்தில் போலீஸ் கிட்ட மாட்டாம விட்டேன் பின்னாடி அவங்க என்ன போர்டு இடிச்சா போர்டு தான் பார்க்கணும் ஏன்டா கார் வந்து சுற்றி இந்த போர்டு இடிச்சு இவனும் போட்டுக்கிட்டு தான் நிற்கிறான்னா சுத்தம் ஏறுறா மச்சி எக்ஸ்பிரி மச்சியம் டே ஏன்டா இப்படி போடுங்க டே நானே கடுப்பில் போட்டுட்டேன் நானா வராத ஓடு ஏடே ஓடாடி போங்கடா அந்த சைடு நான் க்ரௌடு போட்டு வச்சுருந்தேன் ஓ மை காட் அவன் ரீச் பண்ண சொன்ன இடத்தையே நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கோம் தெரிகிறதா தெரிகிறதா டே வேணாண்டா ஷெட் போடா அந்த பக்கம் காரு பறந்துருச்சு போடா நேரமே ரவுண்டு கொடுத்துருந்தோம் கம்மியான டைம் கொடுத்து கார் எப்படி பறந்துச்சு அவன் கண்ணுக்கு தெரியல போல ஆனால் இந்த காரில் நிறைய ட்ரிஃப்ட் பண்ண முடியுது ஏன்டா இடிக்க நான் ஒன்றும் ஒன்று இடிக்க போடுறேன் நீ தானே என்ன இடிக்கிறது ஓ மை காட் பறந்துடும் மறுபடியும் என்னடா டே போன தடவை மட்டும் அவ்வளோ ஹைட்டாக பறந்துட்டு இந்த தடவை பாருங்க பறக்கவே இல்லை இந்த தடவை சுத்தங்க இந்த தடவை அவன் சொன்ன இடத்தையே தாண்டி போய் தாண்டா நீ பண்ணிட்டு இருக்கேன் டே நயனே ரைட்டா செவனா ஓடு கிளம்பு காசு கொடுத்துட்டு போ டே காசுடா என்னடா ஓடுற டே காசு கொடுத்துட்டாங்க டே காசு கொடுக்குறதுக்குலாம் ஒரே ஒருத்தர் தான் இறக்கிருக்கோம் ஆனால் காசு கொடுக்காம போயிட்டானே பறந்து விட்டேனே ஓகே பறந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி பறக்கிறோம் இந்த காலியாக இருக்கிற பிளேஸ் தான் நிறைய பேர் வருவாங்க பார்த்தா காலியாக இருக்கிற பிளேஸில் ஒருத்தம் கூட இருக்க மாட்டேன் ஏன்னா வேன் தப்பிச்சிட்டோமா வான்டெல்லாம் ஒன்று விழுந்துச்சு இவங்க தான் நினைக்கிறேன் நீங்கள் யாராச்சும் நோட் பண்ணீங்க எங்கெங்கயோ போய் இடிக்கணும் அது மட்டும் தெரியுது இன்னும் ரெண்டு பேர் டே எவனாச்சு வாங்கலாம்டா எவனாச்சு ஒருத்தங்க இருக்கான் மாட்டலாம் என் டாக்ஸி வந்துட்டல கூட நான் பார்த்துக்கிறேன் ஏறி கிளம்பலாம் பக்கம்தான் இடம் வா டே பக்கம்தான் இடம்னு அதுக்குள்ள டே 11 டே போடாடே ஒரு நிமிஷத்துல பக்குன்னு ஆகிட்டாங்க நம்ம ஒரே ஒருத்தர் தாங்க டே கிட்ட சொல்றா டே கிட்ட தானடா சொல்லியிருக்க இவன் பாருங்க எவ்வளோ தூரத்தில் சொல்லி வச்சிருக்காரு டெஸ்டினேஷனை பாருங்க ஐயோ இவன் தாண்டா அதிகம் எனக்கு டெஸ்டினேஷனு எனக்கு சாவடிக்கவே இருக்கீங்கடா கிட்ட வந்துட்டேன் சரி இவன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான் இறக்கியாச்சுங்க ஓகே ஆல்ரெடி கிளம்பு காற்று வரட்டும் ஓட்டியா நம்ம கிணிக்கிட்ட போக வேண்டியதான் நான் சவுண்டை மட்டும் ஏற்றி வச்சுக்கிறேன் ஏன்னா நான் பேச மாட்டேன் இனிமேல்
ஸ்விட்ச் டு ரிச்சி 5 ஸ்டார் கொடுத்துட்டானுங்க. ரிச்சி நீ பாவண்டா. என்ன போலீஸு எங்க வந்துட்டானுங்க. ஓடுருவோம் நம்ம இங்கேருந்து. இப்போ வந்துட்டானுங்க. அதுக்குள்ளே இவ்வளோ வேகமாக வருவானுங்க எதிர்பார்க்கல. டே என்னை விட வேகமாக வந்து பாருமா, மூஞ்சி இழுத்து குத்திருவோமா, ஓடி போயிடுமா சும்மா. ஓகே 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 ஓகே